வணக்கம். 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 நாம் இன்னைக்கு என்ன பேச போகிறோன்னா, இந்த யூடியூப் பற்றி தான் பேச போகிறோம். யூடியூப் ஆரம்பிக்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல. எவ்வளோ கஷ்டன்ட்டு நம்மளை போல் ஒரு இல்லத்தரசிங்கெல்லாம் நிறையா பேர் இப்போ யூடியூப்பராக இருக்கோம். ஆமாம். அது எவ்வளோ கஷ்டப்படுத்துது, எவ்வளோ சிரமம் இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் ஏன் இந்த வீடியோ இப்போ எடுத்தது போடுறோன்னா, நம்ம ஆல்ரெடி எங்கள் தங்கச்சிங்க சேனல் வச்சுருந்தாங்க. அது டிலேட் ஆகி போயிடுச்சு. ஆமாம். அதனால் அது எதனால் டிலேட் ஆச்சு, நம்மளை மாதிரி சின்ன சின்ன யூடியூப்பரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது தான் நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். இது சில பேர்த்துக்கு சாதாரணமாக இருக்குது, சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். எல்லாருக்குமே இது கை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது. இதுதான் சொல்லுவேன். இல்லை, அதுதான் அது நார்மலாக எப்பயுமே போடுறதான் போட்டு எந்த பாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணல. அந்த விதமாக அந்த சேனலை எடிட் ஆகிடுச்சு. அதாவது என்ன தெரியல, அது ரொம்ப கஷ்டப்பட்டு இது யூடியூப்பில் இல்லத்தரசிகள் சாதாரணமாக சம்பாரிச்சிடலாம், ஒரு வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு யூடியூப் கை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இல்லத்தரசிகள் கூட நம்மள ஒரு சாதாரண பெண்மணியால் முடியாது. நல்லா படித்து ரொம்ப இதாக இருக்கும். படிப்புங்கிறது கூட நம்ம அந்த அளவுக்கு அவங்களுக்கு தொழில்நுட்பம் படித்து அவங்களுக்கு அந்த காப்பிரைட் வருதா, கிளைம் வருதா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் இல்லைங்க. நம்ம படிக்காதவங்க எத்தனையோ பேர் கூட நம்ம சேனல் வச்சிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, படிச்சிருந்தாதான் சாதிக்கணும்னு சொல்ல வரல. அவங்களுக்கு சில தெரியாம தவறுகள் செய்வாங்க. எவ்வளவு வாட்ச் அவர் வருது, என்ன வருதுன்ட்டு எதுவுமே தெரியாம நம்ம அடுத்தவங்க கேட்டு செய்யணுமா இருக்கு. வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒவ்வொரு வீடியோவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி தான். இன்னும் ரொம்ப கஷ்டம். குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி. சாதாரணமா நம்ம ஒரு யூடியூப் ஆரம்பிச்ச வாட்டி தான் தெரியுது அது எவ்வளவு பெரிய ஒரு போயிட்டே இருக்கு, கால விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி ஏற்கனவே தங்கச்சிங்க வச்சுருந்த சேனலில் டிலேட் ஆகி போச்சு. அதனால தான் எதனால் அப்படி ஆகுது ஏன்னு தெரியல. ஆமாம், யூடியூப்பை எப்படி வீடியோ போட்டால் அவங்க எடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரி வியூஸ் போகுது, இது எல்லாமே இருக்குது. வியூஸ் போகிறது பொறுத்து நம்ம போடுற கண்டென்ட் தான். அது கொஞ்சம் சில சமயம் போகும் நல்லா, சில சமயம் போகாது. அது ஒரு மன உளைச்சல் கொடுக்கும். அப்புறம் வியூஸ் போனால் சந்தோஷமாக இருக்கும், வியூஸ் போகலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நிறையா ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் 4000 வாட்ச் அவர் இருந்தால் போதும், நம்ம சம்பாரிச்சிடலாம், பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சில பேருக்கு நல்ல மன உளைச்சல் கொடுக்குது, டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனால் இது சாதிக்கணும், இது இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சவங்க வேணால் சாதிக்கிறாங்க. ரொம்ப மனசுடைஞ்சு போகிறவங்களாம் விட்டுறாங்க. இப்போ வேண்டாம், எனக்கு இது பெரிய மன உளைச்சல் கொடுக்குது அப்படின்ட்டு நினச்சி விட்டுறாங்க. அதனால தான் எத்தனை லட்சம் யூடியூப்பர் வந்தாலும் அதில் எத்தனை பேர் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும், மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது. நீங்க வீடியோ போட்டீங்கன்னா எதிர்பார்க்க. நம்ம கரெக்டா நமக்கு பிடிச்சது பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு பிடிச்சது பண்றோம், சரி நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம் நினைச்சு நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா போடுங்க. எதிர்பார்ப்பு வைக்கலாம், வைக்காம எந்த எதிர்பார்ப்பு வைக்காம எதுவும் இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஆனா இது பண்ணிட்டு சப்போஸ் வியூஸ் போகலன்னா அதை நீங்க எதிர்பார்க்க கூடாது. இல்ல எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அதுலதான் மன உளைச்சல் போட்டு நம்ம தினைக்கு அதை பார்த்துட்டு என்ன ஆகுதுன்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா மட்டும் போதாதுங்க. 4000 வாட்ச் அவர் வேணும். அதுவும் இல்லாம அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு $100 வேணும்னா இந்த 2 டார்கெட் விட அதிகம். அது 4000 வாட்ச் அவருங்கிறது இந்த 2 டார்கெட்டை விட அதிகம். கிட்டத்தட்ட சில பேர்த்துக்கு ஒரே வருஷத்துலேயே கூட வந்துடும். சில பேர்த்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் வர்றதில்ல. ஏன்னா ஒரு 50 வியூஸ் 100 வியூஸ் போனுச்சுன்னா அதெல்லாம் எதுக்காகும்? எதுக்குமே ஆகாது. தினமும் ஒரு பைசா கணக்கில் தான் டாலர் ஏறுது இருந்தால் பைசா கணக்கில் தான் ஏறும். வாட்ச் அவர் கூட நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். 1000 வாட்ச் அவருக்கு சப்ஸ்கிரைபரும் கொண்டு வந்துடலாம். அதுவும் சுலபம் தான். என்ன கேட்டால் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவரும் சுலபம் தான்.
ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் டாலர் ஏறும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே கஷ்டம். அது நம்மளை மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சாதாரண ஒரு யூடியூபர் வரும் சமையலை மட்டும் நம்பி போடுறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து இதை போடுங்க, தம்ப்லைன்லாம் கரெக்டாக. நீங்கள் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாமல் நீங்கள் போடுவீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க. சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாதிச்சிடுங்க. ஏன்னா அது போட்டுட்டுமே வியூஸ் போல் நினச்சி நீங்கள் மனசு உடஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே நமக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்து இதில் சொல்லலாம். அடுத்தடுத்து எப்படி அதெல்லாம் போட்டாக்கா ஓரளவுக்கு காசு வரும். யூடியூப்ல வந்து எப்படி வந்து எங்கள் தங்கச்சிங்க சேனல் வந்து டிலேட் ஆச்சு, எதனால் அது வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு, வாட்ச் அவர் இருந்துச்சுன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் கை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்காது. கொஞ்சம் ட்ரை பண்ணோம். நம்பிக்கை தான், நம்பிக்கைக்கு ஒரு அளவு இருக்குது. ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. சில பேர் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நம்ம எத்தனையோ பேர் பார்க்குறோம். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ வந்து கை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ 50 வியூஸ் 100 வியூஸ் தான் போகுதுன்னு வச்சுங்க. திடீர்னு ஒரு வீடியோ வந்து லட்சக்கணக்கில் போய் உங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துரும். ஆஹா, மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துருச்சு, எங்களுக்கு வருமானம் வந்துருமான்னா கிடையாது. அதுக்கப்புறம் $100 சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த பணம் வந்து எடுக்க முடியும். அந்த $100 வந்து இந்த 4000 வாட்ச் அவரை விட அதிகம். வாட்ச் அவர் வேணும்னா கூட இது ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து மானிட்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் டாலர் வருது தான் ரொம்ப கஷ்டம். நிறையா இருந்தாலும் நம்ம எத்தனையோ லேடிஸுங்க மன உறுதியோடு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது தான் செய்ய முடியும். தெரியாத நம்ம ஒரு கண்டென்ட் போய் கொடுக்க முடியாது. நமக்கு சமையல் தெரியுதா, சமையல் வீடியோ போடலாம். டைலரிங் தெரியுதா, டைலர் வீடியோ போடலாம். ஆனால் வந்து மனம் தளராதீங்க. என்னைக்குனாலும் ஒரு நாள் சாதிப்போம் அப்படின்ட்டு. ஆனால் வீடியோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஐயோ எனக்கு வாட்ச் ஆரம்பிச்சு அது போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க. நிறையா விளாக் எடுத்து போட்டாங்க, கடைக்கடையாக ஏறி வந்து போட்டாங்க. அப்புறம் அந்த சேனல் தூக்கும்போது எவ்வளோ மனசுக்கு இதாக இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல யூடியூப்க்கு. ஆனால் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், ரொம்ப வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் மட்டும்தான். ஆனால் அந்த ரூல்ஸ் கூட சில பேர்த்துக்கு வந்து காரணமே இல்லாமல் கூட எடுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. யூடியூப் ஆரம்பிக்கிறது வந்து ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அது விடுறது வந்து அவ்வளோ சுலபத்தில் விடாது. புலிவால் பிடிச்ச கதை தான். சாதிக்க முடிஞ்சவங்க வந்து இதனால் சாதிக்கலாம். ஆனால் நான் வந்து யாராலும் முடியாதுன்னு சொல்ல வரல. ஆனால் எவ்வளோ மன உளைச்சல் கொடுக்குதுன்ட்டு புது யூடியூபர்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய மன உளைச்சல். நம்ம வீட்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதில் ஏதாவது சம்பாதிக்கலாம், நம்ம தெரிஞ்ச வேலைகள் இதில் போடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஆனால் அது வந்து எல்லாத்துக்கும் கை கொடுக்குதான்னு கேட்டால் அது அவங்களுடைய முயற்சியும் அவங்க பொறுமையும் பொறுத்து தான். கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஆனால் அந்த நுணுக்கம் நமக்கு தெரியணும். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் எவ்வளவோ இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் இந்த யூடியூப்னால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இது மட்டும்தானா, என்னென்ன மாதிரி வீடியோ போட்டால் பிரச்சனை வளரும்ன்ட்டு அடுத்த வீடியோன்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அதை தான் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதில் சொல்கிறோம். நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து எதனால் தங்கச்சி சேனல் போச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த யூடியூப் பற்றி ஏதாவது புது யூடியூபர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.